இந்த போட் ஹவுஸ் வந்தாலே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நார்மலாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஊட்டி போட் ஹவுஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ஊட்டி ட்ரிப்பில் அங்கே போயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி வந்து ஊட்டி டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படிங்கிறத பற்றியும், குன்னூரில் என்னென்ன பிளேசஸ்லாம் பார்த்துருந்தோம் அப்படிங்கிறத பற்றி 3 வீடியோஸ் வந்து ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேங்க. பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதோட லிங்க்கு பார்த்துக்கோங்க. நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கர்நாடகா கார்டன் பார்த்துட்டு தான் வந்து போட் ஹவுஸ் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த போட் ஹவுஸும் இந்த கர்நாடகா கார்டன் இருந்தது ஒரே இடம் தாங்க. ஆனால் எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, அது என்னன்றத அந்த வீடியோ போடுறப்ப சொல்கிறேன். ஸோ நாங்கள் வந்து அதை கர்நாடகா கார்டன் கண்டுபிடிக்க முடியாதனால போட் ஹவுஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம். சரி போயிடலான்ட்டு வந்தோம். இதுதாங்க என்ட்ரன்ஸு. வாங்க உள்ளே போவோம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நம்ம ஊட்டி போட் ஹவுஸ்குள்ளே வந்திருக்கோமா இல்லை பெரிய ஷாப்பிங் பஜாருக்குள்ளே வந்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ நிறைய கடைகள்ங்க. பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியாவே பாருங்கள், மிகப்பெரிய ஏரியாவாக இருக்குது. சரி நம்ம பார்த்துட்டு, சரி நம்மளால் போட்டிங் போகிறது கூட்டமாக இருக்குமோ என்னமோ, நம்மளால் முடியுமா என்னவோ, சரி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அங்கே போட்டிங் போகலனாலும் ஜஸ்ட்டு அதுக்குள்ளேயே நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருந்தேன் வீடியோஸில் நிறைய. ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் கூட கவர் பண்ணிட்டு வந்தால் கூட போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு மென்டாலிட்டி எங்களுக்கு இருந்தது. சரின்னு போய் என்ட்ரி டிக்கெட் வாங்குறதுக்காக போனோங்க. அந்த பார்க்கிங் ஏரியா பார்த்தானே தெரிஞ்சு போச்சுங்க. பாருங்கள் எவ்வளவு எக்கச்சக்கமான காரு, 2 வீலர் கூட இருந்தது. சரி கூட்டமாக தான் இருக்குன்னு தெரிஞ்சுது. சரின்ட்டு டிக்கெட் வாங்கினோங்க. இது வந்து ஜஸ்ட்டு நம்ம அந்த போட் ஹவுஸுக்கு உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட்டு தான். இதுக்கு வந்து 25 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. சரி டிக்கெட் வாங்கிட்டு வாங்க உள்ளே போவோம். வெளியிலேருந்து பார்த்தாலே இந்த போட்டு லேக்கெல்லாம் தெரிஞ்சுதுங்க. சரி நமக்கு லக்கு எப்படி இருக்குது பார்ப்போம். வாய்ப்பு கிடச்சா போவோம், இல்லைன்னா வீடியோஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி தான் போயிட்டுருந்தோம். இந்த இடத்துல தான் நமக்கு டிக்கெட் செக் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளே விடுவாங்க. நம்ம ஊட்டி போட் ஹவுஸ் போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் வாங்கணும் கம்பல்சரி. பார்த்தாலே தெரிஞ்சுதுங்க, நல்ல பெரிய ஏரியா, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது. சரி நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும் போல் இருந்தது. சரி என்னென்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒன்றா வாங்க. ஃபஸ்ட்டு அங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்பாட்டுங்க. அதாவது ஐ லவ் ஊட்டி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஆனால் என்னென்னா ஃபோட்டோகிராஃபர் இருந்தாங்க, அவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருந்தது. சரி நம்ம ஃபஸ்ட்டு போட்டிங்கை பார்க்கலாம், போக முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிக்கெட் வாங்குற போட்டிங்க்கு டிக்கெட் வாங்குற இடத்துக்கு வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அது 5 சீட்டர் போட்டு தான் இருக்குது. 1250 ரூபான்னாங்க. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஸோ அதுக்கு 1250 ரூபான்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி வேறு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதா, வேறு என்ன மாதிரி போட்டெல்லாம் இருக்குது, எப்படிலாம் இருக்குது, அதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்குமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே இறங்கி போனோங்க. அதில் நிறைய டைப் ஆஃப் போட்ஸ் இருந்தது, ஒன்றொன்னா காமிக்கிறேன். அமைதியாக நின்று அங்கே அந்த தண்ணியை பார்த்துட்டு இருந்தாலே நல்லா இருக்கும் போல் இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு முதல்ல ரசிப்போம், அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து அந்த 6 பேரோ 8 பேரோ போகிற போட்டு ஃபஸ்ட்டு இருந்தது. ஆளெல்லாம் காணோம். சரி எந்த போட் அவைலபிளாக இருக்குது பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு மைண்டில் ஓடிட்டு இருந்தது. துடுப்பு படகு, மிதி படகு, 2 சீட்டர், இதெல்லாம் வந்து 2 சீட்டர். எவ்வளோ படகு போயிட்டுருக்கு. அது இல்லாமல் அது வந்து 8 சீட்டர். நிறைய போட்டு அங்கே நிப்பாட்டு வச்சுருந்தாங்க. பார்த்தா இதெல்லாம் வந்து மிதி படகுன்னு போட்டிருந்ததுங்க. மிதி படகுனா நம்மளே அப்படி பெடல் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும், துடுப்புனா துடுப்பு போடுற மாதிரி இருக்கும்.
சரி நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. இது மாரி மோட்டர் போட்டு ஸ்பீடு போட்டே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, அங்க வந்து கூட்டமா ஏறிட்டு இருந்தாங்க. எல்லாருமே மேக்ஸிமம் ஃபேமிலியா வந்திருக்காங்க அப்படின்றதுனால, அவங்க அப்படியே செட்டா போயிட்டுருந்தாங்க. சரி நமக்கு 2 பேருக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருந்தது. பார்த்தா நாங்க கொஞ்சம் நின்னு பார்த்துட்டு, சரி எங்களுக்கு ஹோப் போயிருச்சு. சரி பரவால்ல, உள்ளலாம் என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்ற மாரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். நான் ஒரு பக்கம் சரி வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, சரி அவர் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாரு. ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா போட்டிங்க்கு நம்ம போறதுக்கு அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருந்தாரு. உள்ளேயே பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்றதுக்கு வெளியிலயும் கடை இருந்ததுங்க. உள்ளுக்குள்ளேயும் நெறைய கடைகள் இருந்தது. பர்ச்சேஸ் பண்றதுக்கு, சாப்பிடுற கடைகள், அப்புறம் வந்து கேம்ஸு அந்த மாரி எக்கச்சக்கமா இருந்தது. சில்ட்ரன்ஸ் ஏரியா ஒரு ஒரு பக்கம் அது மாரிலாம் நெறைய இருந்ததுங்க. இது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்தது. போட்டெல்லாம் கொஞ்சம் பார்க்க வித்தியாசமா இருந்தது. சிற சரி இத வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு போலான்ட்டு வந்து கிட்ட வந்து வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, பெடல் போட்டுங்க. இந்த ஹனிமூன் வர ஜோடிகள்லாம் வந்து இதில அப்படியே பெடல் பண்ணிட்டு போனா, அவ்வளோ சூப்பரா ஜாலியா இருக்கும். அது இந்த மாரி டைப்ல இருந்து நெறைய வந்து இந்த வாத்து மாரி, கொக்கு மாரி, இந்த மாரி அது மாரி நெறைய வெரைட்டிஸ் வந்து அந்த பெடல் போட்ல வந்து இருந்துச்சுங்க. இந்த பெடல் போட்டுகள்லாம் பாருங்க, தூரத்துல மிதந்து வர்றது தண்ணீல, அது பார்க்கறதுக்கு செம அழகா இருந்தது. அதையும் பாருங்க. பாருங்க அங்கேயே நான் சொன்னேன்ல ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பரான பிளேசஸ் குளம் மாரி அங்கங்க உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து கிராஸ்லயே வந்து நெறைய பண்ணி வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சுங்க எல்லாமே. அந்த சைடு கூட்டமா இருந்தது. நெறைய ஏதோ ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிற மாரி இருந்துச்சு. சரி என்ன போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனேன். வாவ்! போற வழியில பார்த்தா ரைட் சைடுல இந்த மாரி ஆடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வரையாடுகள் வந்து நீலகிரி தார் அங்கேயும் இருக்கும் நீலகிரியிலயும். அதெல்லாம் வந்து கிராஸ்லயே பண்ணி வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. அது கூட நின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே அடுத்து போனேன். ஃபர்ஸ்ட்டு அங்க பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சுன்னா, ஒரு கஃபே ஒண்ணு இருந்ததுங்க. அ அங்க பயங்கரமான கூட்டம். அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா மாரி இருந்துச்சு. நெறைய இருந்ததுங்க. டோரா இருந்தது. அந்த மாரி இன்னும் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நெறைய இருந்தது. ஆனா இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி நம்ம போற மாரி இருக்கும். குழந்தைங்கள நெறைய பேர் விளையாட வச்சிருந்தாங்க. வாங்க இன்னும் வேற என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தா அந்த குழந்தைங்க பால் போட்டு விளையாடுறது, அப்புறம் அது இருந்துச்சுங்க. அப்புறம் டேஷிங் காரு வந்து அதெல்லாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் வந்து நெறைய குழந்தைங்கள விளையாட வச்சுட்டு, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அங்க பார்த்து ஃபோட்டோ எடுத்துட்டு, என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள பார்த்தா வீடியோ எடுக்க விடாம நைன்னு கூப்பிட்டே இருந்தாரு என்னோட ஹஸ்பண்ட். எதுக்குடா போட்டிங் தான் இல்லன்னாச்சு, இதையும் வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு பார்த்தா, போட்டிங்க்கு ஒருத்தவங்க வந்து புடிச்சு வச்சுட்டு கால் பண்ணியிருக்காரு எனக்கு. அவங்களும் ஒரு 3 பேரோ, 4 பேரோ இருந்தாங்களாமா. நம்ம மொத்த டிக்கெட் 800க்கு வாங்கிட்டாங்க. நம்மள ஷேர் பண்ணிக்க சொல்றாங்க. சீக்கிரம் வா அப்படின்னாரு. சரி ஆஹா! கிடைச்சதுடா நம்ம கடைசியா போட்டிங் போறோம் போலயே! அப்படின்ட்டு வேகமா கிளம்பி போனேன். போட்டெல்லாம் போயிருந்துச்சுங்க. ஸோ வந்து நாங்க வெயிட் பண்ணோம். வந்துரும் அப்படின்னாங்க. 20 மினிட்ஸுங்க. அதுக்கு வந்து 800 அப்படி டிக்கெட்டு நம்ம அத ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி இன்னொரு ஃபேமிலியும் கிடைச்சிருந்தாங்க. சரி நாங்க போட் வரதுக்காக வெயிட் பண்ணோம். போட்டு வந்துச்சுங்க. எல்லாரும் இறங்கி போனாங்க. நாங்க வந்து போட்ல ஏறதுக்காக போயிட்டுருந்தோம். ஆஹா! கடைசியா நம்ம போட்டிங் போறோமே! அப்படின்னு நினைச்சு ஒரே குஷி ஆயிருச்சு எனக்கு. எங்களுக்கு முன்னாடி போற அந்த ஃபேமிலி கூட தான் நாங்க வந்து இந்த போட்டிங் ஷேர் பண்ணியிருந்தோங்க. அவங்க வந்து 3 பெரியவங்க, ஒரு குழந்தை இருந்தாங்க. அப்புறம் 800 டிக்கெட்டு. நாங்க ஆளுக்கு 400 ஷேர் பண்ணிக்கிட்டோம். இதாங்க நாங்க போற போட்டு. போட்மேன் வந்தாரு. ஊட்டி என்ன வந்து ஏமாத்தல. ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்க ஊட்டி போனப்பயும் போட்டிங் போயிருந்தோம். கொடைக்கானல் போய் ட்ரை பண்ணாங்க. கிடைக்கல. அப்போ வந்து போட்டிங் போ முடியல என்னால. அப்புறம் எங்க ஊர் பக்கத்துல அமராவதி ஒரு தடவ போட்டிங் போயிருக்கோம் ஃபேமிலியோட. இங்க ஊட்டியில போட்டிங் போவோன்றது கொஞ்சம் இதா தான் இருந்தது. எக்ஸைட்மெண்ட்டா இருந்தது. அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம். கிட்டத்தட்ட நான் போட்டிங் போய் ஒரு 4, 5 இயர்ஸ் ஆச்சு. அப்படிங்கிறனால சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் யூடியூப் ஆரம்பிச்சு போட்டிங் போறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால வீடியோஸ் எடுக்கலாமே அழகா அப்படின்னு. எல்லாம் என்னோட அன்பான ஃபேன்ஸ்க்காக நாங்களும் இதை சொல்லுவோம். எல்லாரும் இந்த லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு ரெடியா இருந்தோம். போட்மேன் வந்து போட்டை ஸ்டார்ட் பண்றாரு.
லேக்கோட அந்த லாஸ்ட் கரை வரைக்கும் போகுங்க போட்டு. 20 மினிட்ஸ் டைமு. அதுக்குள்ளே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கே வந்து நிப்பாட்டுவாங்க. அதுக்கு தான் அந்த சார்ஜு. போட்டு சூப்பராக கிளம்புச்சு. ஃபைனலி போட்டில் போகிறோம் அப்படின்ற என்ஜாய்மெண்ட் எல்லாருக்குமே இருந்தது. எங்கள் கூட வந்தவங்களுக்கும் எல்லோரும் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். பாருங்க, தம்ஸ் அப்லாம் காமிக்கிறாரு என்னோட ஹஸ்பண்ட். எப்படி கூட்டிகிட்டு போகிறானா அப்படின்னு ஏமாத்தல ஒன்று அப்படின்னாரு. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தேன். போட்டில் உட்காந்துட்டு சுற்றி அந்த அழகான ரம்மியமான காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு நம்ம அந்த போட்டில் பயணிக்கிறது அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. சுற்றி அந்த க்ரீனரியும், மேலே மேகமும், கீழே தண்ணி அப்படின்னு செம வைப்பாக இருந்ததுங்க. அப்பப்போ கொஞ்சம் போட்டு ஆடுற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டினாங்களா என்னன்னு தெரியல. அதனாலயான்னு தெரியல, கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இது பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்ததுங்க. லேக்கோட அந்த அந்த பக்கத்து எண்டுக்கு வந்துட்டோங்க. ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்ததுங்க. அங்கே வந்து திரும்பிட்டோம். எவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோன்னு பாருங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, அப்பப்போ இப்படி சாயிற மாதிரி அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நம்மளை குசிப்படுத்தன்னு நினைக்கிறேன். அவங்க எங்கள் கூட வந்தவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆஃப் ரவுண்ட் அடிங்க, நாங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்களாட்டிருக்கு. அதனால் போனது அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு திரும்ப கொஞ்சம் ரவுண்ட் அடித்தாங்க. அந்த தண்ணியெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது எனக்கு, பழைய பாட்டு. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு தான் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு எனக்கு. ட்ரெயின் மாதிரில தான் போயிட்டு ட்ரெயின் மாதிரிலாம் போயிட்டு இருக்கு சில்ட்ரன். அங்கே பார்த்தா காட்டுக்குள்ள ஏதோ ட்ரெயின் போகிற மாதிரிலாம் இருந்துச்சு. இங்கே என்ன ட்ரெயின் அப்படின்னு பார்த்தா தான் நிறைய நம்ம அந்த ஊட்டி போட் ஹவுஸ்லேயே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க. அதில் அந்த போட்டிங் போகிற இதில் வந்து அதெல்லாம் வந்து கவர் பண்ணலை. இன்னும் நிறைய இருக்குங்க. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு காமிக்கிறவாங்க. வெளியில கரையில இருந்து உள்ள லேக்கை பார்க்கறது எவ்வளோ அழகோ, அதே மாதிரி போட்டுக்குள்ள அந்த தண்ணிக்குள்ள இருந்து கரையை பார்க்கறது அது ஒரு அழகா இருந்தது. நிறைய இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுனால சரி நம்மளோட பயணம் இனிதாக முடிந்தது போட்டில் அப்படின்ட்டு வந்து இறங்குறதுக்காக வந்தோம். பார்த்து ஒன்றொன்னா பொறுமையாக இனி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்தோங்க. இந்த செல்ஃபி ஸ்பாட்டு முதல்ல பார்த்தோம்ல அது. அடுத்து என்ன எப்படி வெளியில் போகிறதுன்னு தெரியல முதல்ல. ஏன்னா இந்த ஷாப்பிங் பஜாரில் தாண்டி தான் நம்ம போனோம். நிறைய கடைகள் பர்ச்சேஸுக்கு, சாக்லேட்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, அது மாதிரி ஏகப்பட்ட கடைகள் இருந்ததுங்க. எல்லாத்தையும் அப்படியே கவர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டே வாங்க நீங்களே என் கூட. இது என்ன சொல்கிறது, ஒரு மால் மாதிரி. இந்த மால்னால் நமக்கு போனால் எப்படிங்க எல்லாமே அங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் வந்து எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இருக்குது, சாப்பிட்றதுக்கு இருக்குது, என்ஜாய் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து நமக்கு ஆக்டிவிட்டீஸு நம்ம ஃபன் பண்ணுறதுக்கு, அது மாதிரி எல்லா விதமான இதுவும் இதுக்குள்ளேயே இருக்குங்க. இந்த ஊட்டி போட் ஹவுஸ்க்குள்ளே வந்தாலே நமக்கு வந்து ஒன் டே வந்து நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி ஒரு சூப்பரான இடம். ஏன்னா ஃபேமிலியில் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும், ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இங்கே வந்தால் ஃபுல்ஃபில் ஆகிடுங்க அவங்களோட இதெல்லாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ் தாங்க இந்த ஊட்டி போட் ஹவுஸ். அந்த ட்ரெயின் பார்த்தோம் இல்லைங்க, அது கிட்ட போயும் ஃபோட்டோ எடுத்தேன். இங்கேயும் ஒரு ட்ரெயின் போகிற ஆப்ஷனும் இங்கே நமக்கு இருக்குது.
போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த விஎஃப்எக்ஸ் ஷோ அந்த கண்ணில் போட்டு பார்ப்பாங்க இல்லைங்களா, மெய்நிகர் காட்சின்னு சொல்லுவாங்க, விசுவல் எஃபெக்ட்ஸ், அது கூட இருந்ததுங்க. நிறைய பேர் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா துணி கடை, அதுக்கு பக்கத்தில் ஜூஸ் ஷாப், அது மாதிரி நிறைய இருந்தது. எவ்வளோ கடை இருந்தாலும் எல்லா கடையும் பிஸியாகவும் இருந்தது. ட்ரெயின் நிற்கிற இடத்துக்கு போகிற இடத்துக்கு வந்துட்டோங்க. இங்கேயும் ஒரு தண்டவாளம் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மினி ட்ரெயின் அப்படின்னு தான், இது சின்ன ட்ரெயின், தண்டவாளம் எல்லாமே இருந்தது. ட்ரெயின் கிட்ட வந்துட்டோம் நம்ம. கோச்செல்லாம் பாருங்கள், வாவ் சூப்பராக கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல, செம. இந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கிற கவுண்டர்கிட்ட போய் பார்ப்போம் எவ்வளோ டிக்கெட்டுன்னு. இதாங்க அந்த கவுண்டர். இங்கே வந்து பெரியவங்களுக்கு 60 ரூபாயும் சின்னவங்களுக்கு 40 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு அந்த ட்ரெயின். அது கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஃபோட்டோஸ்குள்ளேயே இருக்குது. அது மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே இந்த கன் ஷூட் பண்ணுறது, அந்த வில் அம்பு விடுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கூட இருந்ததுங்க. ஒரு ஃபுல் பேக்கேஜ் மாதிரி தாங்க, எல்லா விதமான இதுவும் இங்கே இருக்குது. இங்கே ஹார்ஸ் ரைடு கூட இருந்ததுங்க. அப்படியே சரி நம்ம அப்படியே வெளியில் போவோன்ட்டு வெளியில் எக்ஸிட் பார்த்து வெளியேறினோம் நாங்கள். திரும்பவும் பாருங்கள் கடைகள்லாம் நிறையா இருந்தது. குதிரை பாருங்கள் எவ்வளோ இருந்தது ஹார்ஸ் ரைடிங்க்கு. சூப்பரான என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும் உள்ளே வந்தால் நமக்கு. ஹார்ஸ் ரைடு பார்த்திங்கன்னா 125 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. அங்கேயே போர்டு வச்சுருந்தாங்க, அதோட டேரிஃபும் காமிக்கிறேன் உங்களுக்கு. சரி வாங்க வெளியில் போகலாம். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு ஃபுல் பேக்கேஜ் பார்த்த மாதிரி தான் இருந்தது. கம்ப்ளீட் ஆகிடும் இங்கே நம்ம வந்தாலே, நம்மளோடது ஃபுல்லாக எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடும், எல்லா ஆசைகளும் அப்படின்னு சொல்லலாம். இந்த போட் ஹவுஸ் வந்தாலே கிட்டத்தட்ட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். போட்டிங் போகிறது, உள்ளே நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஃபன் பண்ணுறது, 7D சினிமா, அப்புறம் மினி ட்ரெயின், அது மாதிரி ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இதில் வந்தால் ஒரு நாள் செலவு பண்ணலாம் தாராளமாக. குறைஞ்சது ஆஃப் டேயில் வந்து மேக்ஸிமம் 1 டே வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.